ஹாய் எவ்ரிஒன், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்க. இறை வார்த்தை. பேதுரு இயேசுவை அணுகி, ஆண்டவரே, என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும்? 7 முறை மட்டுமா என கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம் கூறியது, 7 முறை மட்டுமல்ல, 70 தடவை 7 முறை என நான் உனக்கு சொல்லுகிறேன் என்றார். கடவுள்கிட்ட நம்ம மன்றாடுவோம், ஆண்டவரே, எம் குற்றங்களை மன்னியும், நீர் எம் குற்றங்களை மன்னிப்பது போல நாங்கள் பிறர் குற்றங்களை மன்னிப்போன்னு மன்றாடுவோங்க. ஆனால் மோர் பீப்புள் அதை செய்கிறதில்ல. ஏதோ ஒரு சில பேர் மன்னிப்பாங்க. ஒரு ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டு, அதில் ஒரு 40-45 பேர் அந்த ஆக்சிடெண்ட்டில் இறந்துடுறாங்க. ஒரு பேரண்ட் இருக்காங்க, அவங்களுக்கு 3 பிள்ளைங்க. அவங்களும் அந்த பேரண்ட்டும் இறந்துடுறாங்க. அந்த 3 பிள்ளைங்களும் ஒரு கிறிஸ்டின் ஸ்கூலில் படிக்கிறாங்க. அப்போது அதை கேள்விப்படுறாரு, அந்த தலைமை ஆசிரியர் கேள்விப்படுறாரு. அவங்களுக்காக இரங்கல் ஜெபம் வைக்க சொல்லி அறிவிப்பு கொடுக்குறாரு. அப்போ அந்த பெரிய பையன் போய் அவர்கிட்ட ஹெட்மாஸ்டர் சொல்கிறான், அந்த எங்கள் அப்பா அம்மா சாவுக்கு காரணமாக இருந்த அந்த விமான ஓட்டியை நீங்கள் மன்னிக்கணும்னு மன்றாடுங்கன்னு சொல்லி கேட்குறான். அவர் ஷாக்காக பார்க்குறாரு. இதுதாங்க நமக்கு எதிராக குற்றம் செய்தோரே மன்னிப்பது. இதுதான் நம்ம கடவுள்கிட்ட மன்றாடும் பொழுது, மன்னிப்பு வேண்டி மன்றாடும் பொழுது நமக்கு எதிராக குற்றம் செய்தவரை நம்ம மன்னிக்கணும். அப்போ தான் நம்ம கடவுள் நம்முடைய பாவங்களை மன்னிப்பார், அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்குவார், ஆசீர்வாதத்தையும் கொடுப்பார். ஓ, மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். ஆமேன்.